ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்பல்லாம் நானா இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. முன்ன ஒரு காலத்துலலாம் என்ன அடுப்புக்குள்ள போயி அப்ப வந்து விறகடுப்பு தானா, அ அந்த விறக உள்ள தள்ளிவிடு அப்படின்னு சொன்னா கூட, போம்மா அப்படின்ட்டு போன ஒரு ஆளு, இன்னைக்கு சாப்பாட்டு விஷயத்துல அவ்ளோ கிளியரா செஞ்சுட்டு இருக்கேன். பட் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா செய்யறத வந்து ஓரளவுக்கு தெளிவாவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை இப்படிதான் பண்ணுனா நல்லா இருக்குமா, இல்ல இதை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி செய்யலாமா, இப்படி சாப்பாட்டு வகையா நிறைய யோசிக்கிறேன். நான் நார்மலா உட்காந்துருந்து ஒண்ணுமே செய்யல, சும்மா உட்காந்துருக்கோம் படுத்திருக்கோம் அப்படின்னா கூட ஒரு சாப்பாட்டை பத்தி எப்படியெல்லாம் இன்னும் இந்த சாப்பாட்டை வேற மாதிரி எல்லாம் செய்யலாம், இதை எப்படி இன்னும் ஹெல்த்தியா மாத்தலாம், இதுல என்ன ஆரோக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தியே மைண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒண்ணுமே பண்ணல, சாதாரண இட்லிக்கு தான் ப்ரிப்பேர் எடுக்க ஆரம்பிச்சேன். பட் வந்து இத கழுவணும் அப்படிங்கிறது, கழுவுறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோம், உளுந்து எவ்வளோ எடுக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவோம். எப்பயுமே வந்து இட்லிக்கு செய்யும்போது வந்து அரிசி நம்ம எப்பயுமே வெறும் புழுங்கரிசி மட்டும்தான் செய்வோம். ஆனால் இப்போ வந்து புழுங்கரிசி கூட பச்சரிசி 1/4 பங்கு சேர்க்கும்போது அந்த இட்லி வந்து அவ்வளோ அருமையா இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதை வந்து நம்ம கழுவுறதும் அப்படிங்கிறது வந்து நல்லா 5, 6, 7 டைம் கூட நல்லா கழுவலாம். அந்த பால் மாதிரி வர்ற தண்ணி மாறி நம்ம சாதாரண தண்ணியை திறந்துட்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கழுவி தண்ணி ஃபுல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு இருத்துட்டு மறுபடியும் வச்சோம்னா இது வந்து நம்ம அரிசி வந்து எப்படி இது பண்றோம்னா நமக்கே தெரியாதுல்ல. அரிசி ஊறுறது வந்து அவ்வளோ சீக்கிரமா வந்து ஊறிடுது அப்படிங்கிறத விட அந்த அதில் உள்ள அந்த அந்த கழனி செய்கிறோம்ல, அந்த கழனி தண்ணி எடுக்கிறோம்ல வெளியில, அதெல்லாம் வந்து அந்த அரிசிக்குள்ளேயே ஊற 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 அதோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதில் வந்து பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அரிசியில் என்ன பாய்சன் இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் அதை நம்ம கழுவி எடுத்துடுறது, அது எங்கெங்கெல்லாம் விழுந்து எப்படியெல்லாம் நம்ம கைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை நல்லாவே நம்ம வாஷ் பண்ணிடுறது ரொம்பவே முக்கியம். நீங்க பாருங்க, முத நாள் இது வந்து நான் வந்து வீட்டில் அரைக்க மாட்டேன். கடையில் தான் மாவு அரைச்சிட்றதுனால அங்கே வந்து உளுந்த தனியாக அரிசியை தனியாக கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்தா அரைக்க மாட்டாங்க. மில்லில் வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அரைக்கலாம்ல மிஷினு, அந்த மாதிரி மிஷினில் தான் இந்த மாவும் அரைச்சி கொடுப்பாங்க. அப்படி கரைச்சி கொடுக்கும்போது இந்த மாவை வந்து தனித்தனியாக உள்ளே போடும்போது உளுந்தெல்லாம் போய் மிஷின்லேயே ஒட்டிக்கும். நீங்கள் கொண்டு வந்துடுறது ரொம்ப கம்மியான மாவு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஒன்றாவே போட்டு தான் கொண்டு வர சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நான் மறுபடியும் கொண்டுட்டு போகிறதெல்லாம் ஒன்றாவே போட்டுடுறது, ரெண்டாவே போட்டு தான் ஊறவே வைக்கிறது. அப்படி வச்சு செய்யும்போது ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து ரொம்பவே கல்லாக வந்துருந்துச்சு மாவு. நல்லாவே எனக்கு அதை கிளஞ்சி எடுக்கிறது கரைச்சி வைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து செய்ய செய்ய எனக்கு அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அது பழகிருச்சு. சரின்னு நானும் அதே மாதிரி செஞ்சிடுறது. கிட்டத்தட்ட ஊற வைக்கிறது, அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் அந்த அரிசி ஊறும் போது தான் நமக்கு வந்து அந்த இட்லி வந்து நல்லா சாப்பிட்டா, இட்லி பூ போல வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சா கரெக்டாக அமையும். சரின்ட்டு அதை நல்லா ஆட்டிட்டு வந்து கொண்டு இருந்து அதை கடைச்சா கிட்டத்தட்ட அந்த மாவை கரைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ ஒரு டைம் எடுக்கும். என்னோட கைங்கிற பக்குவமா ராசியா என்னன்னு தெரியல, நான் எப்போ மாவு கரைச்சி வச்சாலும் கிட்டத்தட்ட 1/4 அடிக்கு மேலே அது பொங்கி வழியிற அளவுக்கு தான் வந்துடும். அதனாலவே நான் சட்டியை வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக நல்லா உயரமாக இருக்கிற சட்டியாக பார்த்து பெரிய சட்டியாக எடுத்து அதில் நான் கொஞ்சம் மாவாக இருந்தாலுமே அதை நான் உயரமான சட்டியாக எடுத்து தான் அதில் தான் கரைச்சி வைக்கிறது. இந்த மாதிரி நான் பாருங்கள், நல்லா நான் இந்த வீடியோ முன்னாடியே பார்க்கையில தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அரை சட்டியாக இருந்த மாவு மறுநாள் காலையில் புளிச்சு எவ்வளோ உயரம், இன்னும் ஒரு மணி நேரம் விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக பொங்கி வழிஞ்சு கீழே ஊற்றிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கூட்டு சட்னி தான் பண்ண போகிறோம். கூட்டு சட்னி அப்படின்னா தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கேரட்டு, முள்ளங்கி,
நம்மக்கிட்ட இருக்கிற கிழங்கு ஐட்டத்தில் கொஞ்சம் சட்னிக்கு பயன்படுற மாதிரி உள்ள காய்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு வதக்கி அதை சட்னியாக அரைச்சி சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கு இன்னுமே அதிக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த துணி எடுக்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக சூடு எறியுது. இந்த துணியை வந்து மறுபடியும் நம்ம அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே போட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவும்போது துணி வந்து ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இட்லி வந்து மறுடைப்பு ஊற்றும் போது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதே வந்து நம்ம சும்மா ஏனாதானோன்னு அந்த துணியை நல்லா பளிச்சுன்னு கழுவாமல் ஏனாதானோன்னு போட்டுட்டோம்னா இட்லியை வந்து பார்க்கையில அந்த துணியில் உள்ள டஸ்ட்டெல்லாம் அதில் ஒட்டி நம்ம எப்படி தான் கழுவுனாலும் அந்த டஸ்ட் வந்து அதில் இட்லியில் சார்ந்துடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காகவே அந்த இட்லியை இறக்குன உடனே அந்த துணியை வந்து அந்த சுடுற அந்த தண்ணிக்குள்ளேயே நான் போட்டுடுறது எப்பயுமே. போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உள்ளே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக துவைச்சி வெயிலில் காய போடக்கூடாது. எப்பயுமே நிழல்ல தான் இட்லி துணி வந்து காய போடணும். நிழல் காய்ச்சல் தான் போடணும். நிழல் காய்ச்சல் காய போட்டு எடுத்து வைக்கும்போது நல்லாவே இருக்கும். இட்லி வந்து அடுத்தடுத்து புசு புசுன்னு வரும். துணியும் அது இட்லிக்கு ஒரு காரணம் தான். துணியில் இல்லாட்டி பிடிச்சிக்கும். அப்படியே துணி கொஞ்சம் அழுக்காதான் இருந்துச்சுன்னா வடையாக அழுக்கில் இட்லி வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு கல்லாவே இருந்துடும். நம்ம வந்து கூட்டு சட்னி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு பச்சைக்கடலை பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்க விட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா தான் வெங்காயத்தை போட்டு அந்த காய்கறி சொன்னல கேரட்டு முள்ளங்கி வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா அது வந்து ரொம்ப நேரம் வதக்கணுங்க. நல்லா வேக வேண்டியது கிடையாது. ஆனால் அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த முள்ளங்கி அது வெள்ளையாக தான் இருக்கும். இப்போ கேரட்டா அது வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம வதக்கும்போது அந்த கலர் கண்டிப்பாக மாறும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்குனாவே போதும். அதோட ரொம்ப வேகணும் அப்படிங்கிறத விட ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாவே போதும். அப்போ தான் அதோட வந்து ஆரோக்கிய தன்மை வந்து குறையாம இருக்கும். அது வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்குவோம். தக்காளியெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா தான் இந்த கொத்தமல்லி புதினாலாம் போடணும். இதை முன்னாடியே எடுத்து வைக்கணும். இந்த புதினாலாம் தனியாக உருவி வைக்கணும். கொத்தமல்லியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இதை செய்ய மறந்துட்டேன். சரி இந்த டைம் ஃப்ரீயாக தானே இருப்போம், அதை கிண்டிகிட்டே தானே இருப்போம், கிண்டிக்கிட்டே நம்ம இதையும் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு சட்னி. என் பையன்கிட்ட கேட்டால் அவனே அழகா சொன்னான், இன்னைக்கு இட்லியும் சட்னியும் சூப்பராக இருக்குமா அப்படிமா. அவனை எப்போ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுவாடா அப்படின்னம்னாலும் முதல் வார்த்தை கேட்பேன், இன்னைக்கு என்னம்மா நம்ம வீட்டில் இட்லியா. அவனுக்கு இட்லின்னா வேற எதுவுமே தேவையில்ல. 3 நேரமுமே இட்லியாவே போடலாம், சலிக்காமல் சாப்பிடுவான். அப்படி அவன் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு இட்லியா. இன்னைக்கு மட்டும் போய் எந்திரிச்சோன்னே கூப்பிட்டேன். அவர் எந்திரிக்கங்காட்டி நான் எப்படியும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாரு. அவரே காலையில் என்னன்னு தெரியல, நைட்டு சீக்கிரமே படுத்துட்டாரு. 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டாரு. காலையில் 6:30 7 மணிக்குள்ளே எந்திரிச்சுட்டான். நாங்கள் இது செய்ய போகும்போது 8:30 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு லீவு தானே, நம்ம லேட்டாக சமைச்சு சாப்பிட்டுக்குவோம், வீட்டில் தானே இருக்கோம், அவருக்கும் லீவு, நம்மளும் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக எல்லாமே செய்ய ஆரம்பித்தோம். இப்படி இது பண்ணும்போது அவர் இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு நம்மளெல்லாம் எழுப்பிட்டாரு. எந்திரிச்சா அவனுக்கு ஒரே ஆனந்தம். இட்லி ஊத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே வந்து நுழைகிறாரு. ரெடி ஆயிடுச்சா, இங்கிட்டு வந்து பார்க்குறான், என்னம்மா பண்ணுற, எப்பம்மா சாப்பாடு போடுவேன்னு. சரிடா கொஞ்ச நேரம் பொறுடா, இந்த எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவ கேட்டவுடனே நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. எடுத்து வச்சு கொண்டுட்டு போய் சாப்பாடெல்லாம் ரெடியாக எடுத்து கொண்டே வச்சோடனே வந்து உட்காந்து நான் கூட இன்னும் சட்னி அடித்து கூட எடுத்துகிட்டு போகலை. அதுக்குள்ளே அவன் வந்து இட்லி தட்டெல்லாம் எடுத்து கொண்டே வச்சோடனே வந்து டக்கு டக்குன்னு 2 இட்லியை எடுத்து போட்டோம். சட்னி கொடுன்னு ஒரே சவுண்டு. சரின்ட்டு கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு அவனுக்காகவே கொஞ்சோண்டு போட்டு அடித்து தட்டில் வச்சு விட்டுட்டேன்.
வச்சு விட்டு அவன் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சாப்பாடே முடிக்க போயிட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு இட்லின்னா அவ்வளோ ஒரு ஆர்வம். மற்றதெல்லாம் சாப்பிட்றான்னு போட்டு கெஞ்சணும். இதே இட்லியா இருந்தா நம்ம அந்த கவலையே பட தேவையில்லை. பேசாம நம்ம ரெடி மட்டும் பண்ணாலே போதும். அவனே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவன் சூப்பரா இருக்கான். கை எப்படி போகுதுன்னு. சரி, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.